பேங்க் ராக்யாட் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு கடனுதவி பிரீஃப் ஐ திட்டத்திற்கு எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமான வரவேற்பு கிடைத்துள்ளதால் கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் இத்திட்டத்திற்கான மொத்த நிதி 100 மில்லியனாக உயர்ந்துள்ளது என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த முயற்சி பேங்க் ராக்யாட் வங்கி தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சு குஸ்காப் சார்பில் இந்திய சமூகத்திலுள்ள தொழில் முனைவோர்களுக்கு நிலையான ஆதரவளிக்கும் ஒரு முக்கியமான அம்சமாகும் என்று இங்குள்ள பேங்க் ராக்யாட் வங்கியின் தலைமையகத்தில் நேற்று பிப்ரவரி 25ஆம் தேதி பிரீஃப் ஐ மாதிரி காசோலைகளை எடுத்து வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். பிரீஃப் ஐ வந்து லாஸ்ட் இயர் 50 மில்லியன் 49 மில்லியன் அவங்களுக்கு பாய்ச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் இது வந்து தேவை அவங்களுக்கு 100 மில்லியன் வந்துடும். ஸோ இந்த வருஷம் வந்து ஃபெப்ரவரியில் இருக்கும் 300 மில்லியன் ஆச்சு. 300 மில்லியன் நம்ம தனியாக நம்ம போட்டிருக்கோம். இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் திட்டங்கள் எல்லாம் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. மேலும் இந்த கூடுதல் நிதி தொழில் முனைவோர்களுக்கு தேவையான நிதி ஆதரவை வழங்கி அவர்களின் தொழில்களை விரிவுபடுத்தி புதிய தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள உதவும் எனவும் அவர் குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அறிமுகமான பிரீஃப் ஐ திட்டத்தின் கீழ் 2025 பிப்ரவரி 21ஆம் தேதி வரை 512 தொழில் முனைவோர்களுக்கு மொத்தம் 49 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் போக்குவரத்து, சேவைகள், சில்லறை வர்த்தகம், உணவு, பானம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறைகளில் செயல்படும் இந்திய தொழில் முனைவோர்கள் பயனடைந்துள்ளனர். மேலும் பேங்க் ராக்யாட் வங்கியின் தலைமையகத்தில் நேற்று பிப்ரவரி 25ஆம் தேதி பிரீஃப் ஐ மாதிரி காசோலைகளை பெற்றவர்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மினிஸ்டரோட இந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு இந்த மோக் செக் கொடுத்ததில் எங்களுக்கு மிக நன்றி. இந்த காசோலை இந்த மோக் செக் பிஸ்னஸ் லோன் எடுத்து நாங்கள் வந்து கிளினிக் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ 2 மந்த்ஸில் எல்லாமே பேங்க் ஆஃபீஸரும் ரொம்ப ஒத்துழைச்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி உள்ளுக்கு நாங்கள் போகணும். ஒரு மற்ற டிவிஷனுக்கு நாங்கள் போகிறதுக்கு இந்த தொகை வந்து ஒரு ஹெல்ப் லாட். டெஃபினெட்லி அது ரொம்ப உதவி பண்ணும் எங்களுக்கு. ஃபாலோ பண்ணனா இட் இஸ் முடியும், சாதிக்க முடியும். இட்ஸ் நாட் முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், பேங்க் அவங்க என்ன கேட்குறது அதுபடி நீங்கள் கொடுத்தீங்களா, அது வந்து ஆக்சுவலி ரொம்ப உதவி பண்ணும். மேலும் பேங்க் ராக்யாட் வங்கியின் தலைவர் டத்தோ மொஹமட் இர்வான் மொஹமட் முபாரக் பேசுகையில் பிரீஃப் ஐ திட்டம் சிறு குறு நடுத்தர தொழில்கள் PMKS வளர்ச்சியில் உறுதுணையாக செயல்படுவதை காணும்போது இந்த கூடுதல் நிதி சிறப்பான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகிறது என்றார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.